முதலில் தர்மம் என்றால் என்ன என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தர்மம் என்பது பொருள் அல்லது பணம் கொடுப்பது மட்டுமல்ல. தர்மம் என்றால் வாழ்ந்து காட்டுதல். எதிர்பார்ப்புடன் கொடுத்தால் அது தானமாகிவிடும், தர்மம் அல்ல. எதிர்பார்ப்பில்லாமல் பிற உயிர்களின் நலனுக்காக வாழ்ந்து காட்டினால் அதுவே உண்மையான தர்மம். பகவான் கிருஷ்ணருக்கு இறைவனின் முழு சக்தி இருந்தும் உலகிற்கு உண்மையை உணர்த்த சாதாரண மனிதனைப் போல் சிறையில் பிறந்து வாழ்க்கையின் சோதனைகளை எதிர்கொண்டார். வஞ்சகம், சூழ்ச்சி, இன்னல்கள் என அனைத்தையும் சந்தித்தும் தெளிவாகவும் சாதுரியமாகவும் வாழ்ந்து காட்டினார். மக்களுடன் மக்களாகவும் எதிரிகளுடன் நண்பராகவும் இருந்து அவசியமான நல்ல தந்திரங்களால் இறுதியில் தர்மத்தை வெல்ல வைத்தார். அதுவே வாழ்ந்து காட்டுதல், அதுவே தர்மம். ஞானம் அதிகரிக்கும்போது உங்கள் வாழ்வியல் முறையே ஒரு பாடத்திட்டமாக மாறும். உங்கள் வாழ்க்கையை பார்த்து பலர் அந்த தர்ம பாதையில் பயணம் செய்து இறைநிலையை அடைந்து வெற்றி காண்பார்கள். இதற்கு எந்த பல்கலைக்கழகமும் நீங்கள் வெற்றி பெற்ற ஞானி என்று பட்டம் கொடுக்க தேவையில்லை. உலக அளவில் பெயர் பெற்ற பல்கலைக்கழகங்களிலேயே சாகா கல்வியான மெய்ஞானம் முழுதுமாய் இல்லை. மெய்ஞானம் வாழ்க்கையில்தான் உள்ளது.